ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள், ஆராய்ந்து முடியாதவைகள், நம்முடைய மனித அறிவுக்கு அப்பாற்பட்டவைகள். நம்முடைய வாழ்க்கையில் தற்போது என்ன நடைபெறுகிறதோ அதை மாத்திரம்தான் நாம் பார்த்து கொண்டு அதை மாத்திரமே பார்த்துவிட்டு இப்படி தான் முடிவு இருக்கும், இப்படி தான் நடந்து முடியும் என்று சொல்லி தீர்மானித்து விடுகிறோம். நாம் இப்பொழுது கடந்து போகிற பாதையில் தற்போது நம்மை சுற்றி நடைபெற்று கொண்டிருக்கிற பாதைகளையெல்லாம் பார்த்து இப்படி தான் இந்த காரியம் முடியும், இப்படியாகத்தான் இந்த முடிவு இருக்கும் என்றெல்லாம் சொல்லி நாமவே முடிவுகளை தீர்மானித்து விடுகிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். சகலத்தையும் தன்னுடைய சித்தத்துக்கு நேராய் திருப்புகிறவராய் இருக்கிறார். தேவன் ஒரு பரம திட்டத்தை நம்மை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அந்த திட்டம் எந்த வகையிலும் சீர்குலைந்து போய்விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கிறார். பாருங்கள், அதற்கேற்றார் பிரகாரமாகவே கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற காரியம் என்னவென்றால், நாம் பலமுறை வேதத்தில் தியானித்த ஒரு பகுதியை மீண்டும் தியானிக்க இருக்கிறோம். மீண்டும் அதே இடத்தில் வேறு விதமான ஒரு தியானத்தை கர்த்தர் நமக்கு தர இருக்கிறார். நம்முடைய தற்போதைய பாதையை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு சில அசைவுகளை நாம் பார்க்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் அது நமக்கு கர்த்தர் செய்த அற்புதமாய் காணப்பட்டிருக்கும். ஒரு சமயத்தில் கர்த்தர் நமக்கு செய்த அற்புதமாய் காணப்பட்டிருக்கும். ஆனால் தற்போது அதே காரியம் நமக்கு தீமை போல அல்லது மிகுந்த மனநோவை கொண்டு வருகிறது போல நமக்கு காணப்படும். தற்போது நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது நாமவே பல தீர்மானங்களை எடுத்து விடுவோம். இது இப்படி தான் முடியும், இப்படி தான் நடக்கும், இப்படி தான் இது சீர்கெட்டு போய்விடும், இப்படி தான் இது கெட்டு போய்விடும் என்றெல்லாம் சொல்லி முடிவை நாம் எடுத்து விடுவோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார். சகலத்தையும் தன்னுடைய சித்தத்துக்கு நேராய் திருப்பிக் கொண்டிருக்கிறவர், தன்னுடைய சித்தத்துக்கு நேராய் திருப்புகிறவராயிருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு சில அற்புதங்களை செய்யும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கும் பொழுது நமக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். அந்த காரியத்தை குறித்து நாம் சாட்சியும் சொல்லுவோம். ஆனால் நாட்கள் உருண்டு ஓடிவிடும். அதே காரியம் ஒரு சில மாற்றங்களுக்கு உட்படுத்தப்படும் பொழுது அல்லது நம்முடைய பாதை மாறும் பொழுது, நாம் கடந்து போகிற பாதை மாறும் பொழுது அதே காரியம் நமக்கு மனநோவை கொண்டு வரும். ஏன் இப்படி நடக்கிறது, தீமையாய் மாறிவிட்டதே என்பது போல நமக்கு காணப்படும். எடுத்து வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 30வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசியுங்கள். தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். கர்த்தர் யாரை நினைவு கூறுகிறார்? ராகேலை நினைவு கூறுகிறார். மலடியாய் இருந்த ராகேலை கர்த்தர் நினைவு கூறுகிறார். அவளுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். எப்படி பதில் கொடுத்தார்? தொடர்ந்து வாசியுங்கள். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். ஏன்னா அருமையான ஒரு காரியம் பாருங்கள். அந்த குடும்பத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ராகேலுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் கொடுத்து விட்டார். அந்த அற்புதத்தை அவர்கள் பார்த்து அந்த குழந்தைக்கு அவர்கள் ஒரு பெயர் வைக்கிறார்கள். என் நிந்தையை கர்த்தர் நீக்கிவிட்டார். என் மேல் ஒரு நிந்தை இருந்தது, இப்பொழுது கர்த்தர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து விட்டார். என் நிந்தை நீக்கப்பட்டு விட்டது, என் மேல் இருந்த நிந்தை நீக்கப்பட்டு விட்டது. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார். அப்படி என்றால் யோசேப்பை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எப்படி காணப்பட்டது? என் நிந்தையை கர்த்தர் நீக்கிவிட்டார் என்ற அர்த்தத்தை வைத்து யோசேப்பு என்று பெயர் வைக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் இன்னும் ஒன்றை எனக்கு தருவார், இன்னும் ஒரு குமாரனை தருவார் என்று சொல்லி யோசேப்பு என்று சொல்லி பெயர் வைக்கிறார்கள். அருமையாய் தோங்கின ஒரு காரியம்.
நம்முடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பதில் கொடுக்கும் பொழுது நீங்கள் கூட வந்து சபையில் சாட்சி சொல்வீர்கள். வேலை இல்லாமல் இருந்து எனக்கு ஒரு நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே சாட்சி சொல்வீர்கள். அதில் முதல் மாத சம்பளத்தை வாங்கின பிற்பாடு ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னும் மகிழ்ச்சியோடு கூட சாட்சி சொல்வீர்கள். கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு வருமானத்தை தந்தார், நீ ஆசீர்வதித்தார் என்று சொல்லியிருப்பீர்கள். இங்கு பாருங்கள், இந்த குடும்பத்தில் ஒரு நிந்தை, அதிலும் விசேஷமாய் ராகேலுக்கு ஒரு நிந்தை. ராகேலுடைய நிந்தையை நீக்கும்படிக்கு கர்த்தர் ஒரு பதிலை கொடுக்கிறார். ராகேலுடைய ஜெபத்தை கேட்டு அவளை நினைத்தருளி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். இன்னும் எனக்கு ஒரு குமாரனை கர்த்தர் தருவார் என்று சொல்லி யோசேப்பு என்று சொல்லி அந்த குமாரனுக்கு பெயர் வைக்கிறார்கள். ஆனால் நாட்கள் உருண்டு ஓடுகிறது, காலங்கள் உருண்டு ஓட ஆரம்பிக்கிறது. தேவன் அவருடைய குடும்பத்தில் செய்த அந்த அற்புதம் எப்படியாய் மாற்றப்படுகிறது பாருங்கள். இன்னும் கூட ஒரு காரியத்தை நாம் அந்த இடத்தில் பார்க்க வேண்டும். யோசேப்பின் பிறப்பு ராகேலின் நிந்தையை நீக்கி போட்டது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு குமாரன் எனக்கு தருவார் என்பது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு பெரிய காரியத்தை அந்த குடும்பத்தில் கொண்டு வந்தது. அது எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்கள். வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 30வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசியுங்கள். ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். யோசேப்பு பிறந்தவுடன் தான் யாக்கோபுக்குள் ஒரு அசைவு ஏற்படுகிறது. ஐயா, நான் இந்த இடத்தை சேர்ந்தவன் அல்ல, நான் பெயர்ந்து என்னுடைய சுய தேசத்திற்கு நான் போக வேண்டும். நான் இந்த இடத்திலேயே நான் அப்படியே என்னுடைய வீட்டை கட்டிவிட்டேனே, நான் பெயர்ந்து என்னுடைய சொந்த தேசத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி அவருக்குள் ஒரு அசைவு ஏற்படுகிறது, லேசான ஒரு அசைவு. ஆனால் அந்த சமயத்தில் அவர் உடனே பெயர்ந்து போய்விடவில்லை. இன்னும் ஒரு சில நாட்கள் அந்த இடத்தில் தரித்திருந்தார். ஆனால் யோசேப்பின் பிறப்பு யாக்கோப்புக்குள் ஒரு எழுச்சியை கொண்டு வந்தது. அது என்ன? நான் இந்த தேசத்தை சேர்ந்தவன் அல்ல, என் கர்த்தர் எனக்கு கொடுத்த தேசத்துக்கு நான் போக வேண்டும் என்று சொல்லி அவருக்குள் ஒரு தெளிவை கொண்டு வந்தது. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 31வது அதிகாரத்தில் 41வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 20 வருடமாய் அவர் தன்னுடைய தேசத்தை மறந்து விட்டார், தன்னுடைய தகப்பனுடைய தேசத்தை மறந்து விட்டார், தான் எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்பதையும் மறந்து போய்விட்டார். தான் வந்த இடத்திலேயே அப்படியே தன்னுடைய கால்களை ஊன்றி பதிய வைத்து விட்டார். ஆனால் யோசேப்பின் பிறப்பு யாக்கோப்பை கொஞ்சம் தட்டி எழுப்புகிறது, அவனுடைய அயர்ந்த நித்திரையை தட்டி எழுப்புகிறது. யாக்கோபு, நீ இந்த இடத்தை சேர்ந்தவன் அல்ல, நீ புறப்பட்டு தேவன் உனக்கு வைத்திருக்கிற இடத்திற்கு போக வேண்டும், நீ கானானை சேர்ந்தவன் என்று சொல்லி ஒரு விழிப்புணர்ச்சியை அவருக்குள் கொண்டு வந்தது. யோசேப்பின் பிறப்பு எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அந்த குடும்பத்தில் கொண்டு வந்தது பாருங்கள். தாயாருடைய நிந்தை நீக்கப்பட்டது. இன்னும் எங்கள் குடும்பத்தில் இன்னொரு குமாரனை கர்த்தர் எங்களுக்கு தருவார் என்று சொல்லி சாட்சி சொல்லத்தக்கதாய் யோசேப்பு என்கிற பெயரை வைத்தார்கள். அது மாத்திரமல்ல, தகப்பனுக்குள் ஆவிக்குரிய எழுச்சியை கொண்டு வந்தது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் யோசேப்பின் வரவு. இப்படிப்பட்ட ஒரு காரியமாய் அந்த குடும்பத்தில் காணப்பட்ட யோசேப்பு இப்பொழுது எப்படிப்பட்ட ஒரு காரியமாய் மாற்றப்படுகிறார் பாருங்கள். அன்றைக்கு ஆண்டவர் செய்த அந்த அற்புதம் அந்த குடும்பத்தில் ஒன்றன் பின் ஒன்றாய் சாட்சியை விளங்க பண்ணினது. ஆனால் அதே யோசேப்பை குறித்த ஒரு சில காரியங்கள் அந்த குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசைவை ஏற்படுத்தினது மாத்திரமல்ல, அந்த ஒட்டுமொத்த குடும்பமே நிர்மூலமாகி போகத்தக்கதான ஒரு அசைவை அங்கு கொண்டு வந்தது பாருங்கள். சங்கீதங்களின் புத்தகத்தில் 105வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசியுங்கள். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை பெற்ற ஒரு மனிதன், தேவன் கொடுத்த அந்த ஜெபத்திற்கான பதில் எவ்வளவு ஆச்சரியமான காரியத்தை அந்த குடும்பத்தில் செய்தது. ஆனால் என் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். என் ஜெபத்தின் பலன் இந்த யோசேப்பு. கர்த்தர் எங்களை நினைத்தருளி எங்கள் குடும்பத்திற்கு செய்த அற்புதம் இந்த யோசேப்பு. ஆனால் கர்த்தர் கொடுத்த பலன், கர்த்தர் கொடுத்த பதில் இப்பொழுது என்னவாய் மாற்றப்பட்டிருக்கிறது? சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறதே. யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். இந்த காரியம் யாக்கோப்பின் குடும்பத்தில் எப்படிப்பட்ட காரியத்தை ஏற்படுத்தினது? வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 37வது அதிகாரத்தில்
33வது வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி ஒரு சமயத்தில் ஆனந்த களிப்பை கொண்டு வந்த யோசேப்பின் காரியங்கள் இப்பொழுது அந்த குடும்பத்தில் மகா பெரிய துக்கத்தை கொண்டு வருகிறது. புலம்ப ஆரம்பிக்கிறார் அந்த மனிதன். ஒரு காலத்தில் சாட்சி சொன்னார்கள், யோசேப்பை பார்த்து சாட்சி சொன்னார்கள், எங்கள் குடும்பத்தில் குறிப்பாய் ராகேலின் மேல் இருந்த நிந்தை நீக்கப்பட்டது, இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எங்களுக்கு தருவார். என்னை தட்டி எழுப்பின கர்த்தருடைய அற்புதம், என் பரம தரிசனத்தை நான் உணர்ந்து கொள்ளும்படி எனக்குள் அசைவை உண்டு பண்ணின கர்த்தருடைய கரம் என்றெல்லாம் காணப்பட்ட ஒரு காரியம் இப்பொழுது அந்த குடும்பத்திற்கு எதை கொண்டு வந்திருக்கிறது? புலம்பலை கொண்டு வந்திருக்கிறது. நீங்கள் கூட பல சமயத்தில் தேவ சமூகத்தில் சாட்சி சொல்லியிருப்பீர்கள். வேலை இல்லாமல் இருந்து எனக்கு கர்த்தர் ஒரு நல்ல வேலையை கொடுத்தார், கை நிறைய சம்பளத்தை கொடுத்தார், புதிய வாசல்களை திறந்தார் என்றெல்லாம் சொல்லியிருப்பீர்கள். ஆனால் அதே இடத்தில் ஏற்படுகிற ஒரு சில அசைவுகள், வேலை ஸ்தலத்தில் ஏற்படுகிற ஒரு பிரச்சனை, ஒரு சில மாதங்களில் நீங்கள் வந்து என்ன சொல்வீர்கள்? எனக்காக ஜெபிங்க, என் வேலை ஸ்தலத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. அன்றைக்கு சாட்சியாய் விளங்கின ஒரு காரியம் இன்றைக்கு எப்படி புலம்பலை கொண்டு வந்தது? தேவ ஜனங்களுக்குள் பெரிய ஒரு போராட்டம். குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள் ஒரு தம்பதிகள் என்று வைத்துக்கொள்வோம். பல வருடங்கள் திருமணம் ஆயும் அவர்களுக்கு பிள்ளை இல்லை. இப்பொழுது அருமையான ஒரு பிள்ளையை கற்றுக் கொடுக்கிறார், அதுவும் ஆண் பிள்ளையை கொடுத்து விடுகிறார். நாட்கள் உருண்டு ஓடுகிறது. அந்த ஆண் பிள்ளை வளர்ந்து ஒரு துஷ்ட மனுஷனாய் மாறிவிடுகிறான். உடனே தகப்பனுக்கும் தாய்க்கும் என்னவாய் மாறிவிடுகிறது? ஐயோ, என் பிள்ளைக்காக ஜெபிங்க, என் பிள்ளைக்காக ஜெபிங்க, அப்படி தானே வந்து சொல்லுவாங்க. ஆனால் பிள்ளை பிறந்தப்போ என்ன சொன்னாங்க? கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு அருமையான ஒரு குமாரனை கொடுத்தார். அப்போ அன்றைக்கு சாட்சியாக இருந்த ஒரு காரியம் இன்றைக்கு வேறு விதமாய் மாறிவிட்டதா? அப்போ இந்த புலம்பலை கொண்டு வர வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய நோக்கமா? உங்கள் குடும்பத்தில் ஒரு புலம்பலை கொண்டு வர வேண்டும், உங்களுக்குள் ஒரு அசைவை உண்டு பண்ண வேண்டும், நீங்கள் பரிதபித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய நோக்கமா? அதற்கு என் ஜெபத்தை கர்த்தர் கேட்காம இருந்திருக்கலாமே என்று சொல்லி கூட நீங்கள் நினைத்திருக்கலாம். உண்மைதானே? இந்த பிரச்சனையில் நான் மாட்டுவேன்னு தெரிஞ்சிருந்தா இந்த இடத்துல கர்த்தர் எனக்கு வேலை கொடுக்காமே இருந்தால் நல்லா இருக்குமே ஐயா. யோசித்து பாருங்க. பல சமயத்தில் உள்ளம் போராடுகிறது அல்லவா? சாட்சியாய் காணப்பட்ட ஒரு காரியம் இப்பொழுது யாக்கோப்பின் குடும்பத்தில் எதை கொண்டு வருகிறது? புலம்பலை கொண்டு வருகிறது. புலம்பல் மாத்திரமல்ல, இன்னும் ஒரு காரியத்தை கொண்டு வந்தது பாருங்கள். 34வது வசனத்தை வாசியுங்கள். தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். பாதாளத்தில் இறங்குவேன். யோசேப்பின் காரியம் இப்பொழுது யாக்கோப்புகள் எதை கொண்டு வருகிறது? ஆரம்பத்தில் எதை கொண்டு வந்தது? யோசேப்பு பிறந்தவுடன் தட்டி எழுப்பப்பட்ட ஒரு யாக்கோப்பு, நான் இருக்க வேண்டிய இடம் இது அல்லவே, நான் புறப்பட்டு என் கானான் தேசத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு எழுச்சியை கொண்டு வந்தது. ஆனால் அதே யோசேப்பின் காரியம் இப்பொழுது யாக்கோப்புகள் எதை கொண்டு வருகிறது? நான் துக்கத்தோடு கூட, வியாகுலத்தோடு கூட, என் குமாரனோடு கூட நான் பாதாளத்தில் இறங்குகிறேன், கல்லறையை போய் நான் அடைகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் யாக்கோப்பு இந்த இடத்தில் என்ன சொல்லுகிறார்? என் மரண பரியந்தம் இந்த துக்கத்திலேயே என் வாழ்க்கையை நான் நடத்துவேன். மரண பரியந்தம் எனக்கு இந்த புலம்பல் இருக்கத்தான் செய்யும். மரண பரியந்தம் இந்த புலம்பல் என் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும் என்று சொல்லி அந்த இடத்திலே ஒரு முடிவை எழுதி விடுகிறார். பாருங்கள், அந்த வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்கள். நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். கடைசி வரையிலும் இந்த துக்கம் என் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி என்றால் யாக்கோப்பு ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டார். முடிந்து விட்டது, என் சந்தோஷத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன், என் சந்தோஷத்திற்கு ஒரு முடிவு உண்டாகிவிட்டது,
என் ஆனந்த களிப்புக்கு ஒரு முடிவு உண்டாகிவிட்டது. நீ கடைசி வரையில் என் வாழ்க்கையில் துக்கம்தான். நான் மரிப்பேன், மரிக்கும் பொழுது கூட புலம்பலோடு கூட தான் மரிப்பேன், புலம்பலோடு கூட தான் மரிப்பேன். என் குமாரனை நான் இழந்து விட்டேனே என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கம் யாக்கோப்புடைய உள்ளத்தை நிறைத்திருந்தது. இன்றைக்கும் தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் அற்புதமாய் காணப்பட்ட ஒரு சில காரியங்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் புலம்பலை கொண்டு வந்து கொண்டிருக்கிறதா? ஒரு காலகட்டத்தில் அதை பார்த்து கர்த்தரை துதித்தீர்கள். ஒரு நன்மையான ஒரு காரியம் உங்களுக்கு தீமை போல இப்பொழுது காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? யாக்கோப்புடைய வாழ்க்கையில் அப்படித்தான் காணப்பட்டது. ஏன் என்னுடைய குமாரன் சிறையாக விற்கப்பட வேண்டும்? இன்றைக்கு நமக்கு அந்த சரித்திரம் தெரிகிறது, அதனால் அந்த முடிவு எப்படிப்பட்டது என்பது நமக்கு தெரியும். ஆனால் அன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள். அன்றைய காலகட்டத்தில் யோசேப்பு பீரண்டு போனான் என்று சொல்லி முடிவெடுத்து விட்டார். இனி காரியம் எப்படி நடக்கும் என்கின்ற வெளிப்பாடெல்லாம் யாக்கோப்புக்கு இல்லை. அதிலும் பாருங்கள், யாக்கோப்புக்கு இருந்த இன்னொரு மிகப்பெரிய ஒரு துக்கம், ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியும் ஒன்று இருந்தது. அது எப்படிப்பட்ட ஒரு கேள்விக்குறி? யோசேப்பு தன்னுடைய சொப்பனங்களை தன்னுடைய சகோதரரிடத்தில் சொல்லும் பொழுது அவர்களுக்குள் பொறாமை வந்தது. யோசேப்பின் மீது ஒரு கோபம் அவர்களுக்கு பெருக்கெடுத்து வந்தது. யாக்கோப்புக்கும் அப்படிதான் வந்தது. ஆனால் யாக்கோப்புக்குள் ஒரு பெரிய மாற்றம் கூட ஏற்பட்டது. பாருங்கள், வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 37வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசியுங்கள். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது, தன் தகப்பனுக்கும் தன் சகோதரனுக்கும் சொன்னபொழுது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். ஆரம்பத்தில் யாக்கோப்பு கூட யோசேப்புடைய சொப்பனங்களை கேட்டு அவரை கடிந்து கொண்டார். யோசேப்பு தன்னுடைய சொப்பனங்களை சொன்ன பொழுது சகோதரர்களுக்கு கோபம் பெருக்கெடுத்து வந்தது. அதே போலத்தான் யாக்கோப்புக்கும் தன்னுடைய குமாரனுடைய சொப்பனங்களை கேட்டு அவரை கடிந்து கொண்டார். ஆனால் யாக்கோப்புக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? தொடர்ந்து வாசியுங்கள். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். என் குமாரன் இப்படி ஒரு சொப்பனத்தை கண்டிருக்கிறானே, இது எப்படிப்பட்டதா இருக்கும்? தியானிக்கிறான் அந்த மனிதன். அந்த சொப்பனத்தை தன்னுடைய மனதில் வைத்து தியானிக்கிறான். உங்களுக்கு தெரியும், யாக்கோப்புடைய தியானமெல்லாம் எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். யாக்கோப்புடைய தியானமெல்லாம் எப்படி இருக்கும்? எது பெஸ்ட்டு, எது நல்லா இருக்கு, அது எப்படி நம்ம எடுத்துக்கலாம், இதுதான் அவருடைய தியானம். உண்மைதானே? மாமனார் வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சோடனே என்ன பார்த்தாரு? யார் நல்லா இருக்கா அவங்க தான் எனக்கு. தியானம் எல்லாம் அதுதான். லாபானுடைய மந்தையை பார்த்தாரு, பலம் உள்ளதெல்லாம் நம்ம பக்கம் வரணும், என்ன செய்யலாம்? அவருடைய தியானம் எல்லாம் என்னதான், யோசனை எல்லாம் என்னதான், சிறந்தது எனக்கு வந்துடணும். ஏசாவை பார்க்குறார், சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு இல்லையா? எனக்கு தான் அது யோசிக்கிறார். ஆனால் யோசேப்புடைய காரியங்கள் யாக்கோப்புக்குள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. பாருங்க, அவனுடைய சிந்தையே மாறுகிறது. என் குமாரனுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சொப்பனம்? ஆரம்பத்தில் கோபம் கொண்டிருந்தாலும் என் குமாரனுக்குள் ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டை தந்திருக்கிறார்? சிந்திக்க ஆரம்பிக்கிறார். இப்பொழுது குமாரனை பற்றி ஒரு துர்ச்செய்தி காதுகளுக்கு வந்தவுடன், குமாரனுடைய பலவர்ணமான அங்கி இரத்தத்தினால் தோய்க்கப்பட்டு அவருடைய கண்களுக்கு முன்பாக இருப்பதை பார்க்கும் பொழுது புலம்பல் தானாகவே ஒரு முடிவை எடுக்கிறார். துக்கத்தோடு கூட புலம்பலோடு கூட என் குமாரனோடு கூட நான் பாதாளத்தில் இறங்குவேன். இன்றைக்கு தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற பாதைகளில் இன்றைக்கு உங்கள் பார்வையில் கர்த்தர் அன்றைக்கு செய்த காரியங்கள், அற்புதமாய் காணப்பட்ட அநேக காரியங்கள் இன்றைக்கு உங்கள் பார்வையில் புலம்பலாய், உங்கள் குடும்பத்தை அசைக்கிற காரியமாய், உங்களை சின்னாபின்னமாய் மாற்றுகிற ஒரு காரியமாய் உங்கள் கண்களுக்கு காணப்பட்டு கொண்டிருக்கலாம். அதை பார்த்து நீங்களாகவே ஒரு முடிவை எழுதி வைத்து விடுவீர்கள். இப்படிதான் நடக்கும், இப்படிதான் முடிவு இருக்கும் என்று சொல்லி நீங்களாகவே ஒரு முடிவை எடுத்து விடுவீர்கள். யாக்கோப்பும் அப்படித்தான் முடிவு எடுத்தார். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 37வது அதிகாரத்தில்
35வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசியுங்கள். நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். அழும் பொழுதே அந்த மனிதனுடைய எண்ணமெல்லாம் எப்படிப்பட்டது? என் மகன் கண்ட சொப்பனம் எப்படி மாறினது? என் குமாரனுக்கு கிடைத்த வெளிப்பாடுகள் இப்படி இருக்க, என் குமாரன் இப்படி பிருண்டு போய்விட்டானே. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தற்போது நடைபெறுகிற காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, கர்த்தர் எனக்கு இப்படி அல்லவா வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இந்த காரியம் துவங்குவதற்கு முன்பாக கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரே. வாக்குத்தத்தம் என் கண்களுக்கு தெளிவாய் தெரிகிறது. ஆனால் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்ற என் மகன், இப்படிப்பட்ட தரிசனத்தை பெற்ற என் குமாரன் இப்படி மாற்றப்பட்டிருக்கிறான். பல வர்ணமான அங்கி சிதைந்து போய் காணப்படுவதை நீங்கள் பார்க்கும் பொழுது, இரத்தத்தினால் தோய்க்கப்பட்டதை பார்க்கும் பொழுது மனம் போராடுகிறது. தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்த பொழுது உங்களுக்குள் பற்றி எரிந்த விசுவாசமானது அப்படியே தளர்ந்து போய் தனிந்து போய் புலம்பலாய் அது மாறிவிடுகிறது. இன்னைக்கு தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பாதையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு பாதையின் வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? யாக்கோப்பு அப்படிதான் கடந்து போய் கொண்டிருந்தார். அவராகவே ஒரு முடிவை எழுதி விடுகிறார். இப்படிதான் நடக்கும், இப்படிதான் முடிவு ஏற்படும். இன்னைக்கு நீங்களாகவே எழுதி விடுகிறீர்களா உங்கள் தீர்மானத்தை? உங்கள் குடும்பத்தின் காரியங்களை நீங்களாகவே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விடுகிறீர்களா? இப்படிதான் என் முடிவு இருக்கும், இதில் மாற்றமே இருக்காது என்று சொல்லி முடிவு எடுத்து விடுகிறீர்களா? தேவன் சகலத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் வைத்திருக்கிறார். சகலத்தையும் தன்னுடைய சித்தத்துக்கு நேராய் திருப்புகிறவராய் இருக்கிறார். சகலத்தையும் தன்னுடைய பரம சித்தத்துக்கு நேராய் திருப்பிக் கொண்டே வருகிறார் பாருங்கள் கர்த்தர். ஆனால் இது குறைந்த அறிவுள்ள நமக்கு விளங்காத காரியமாய் தான் இருக்கும். நம்முடைய சொந்த அறிவை வைத்து தேவனுடைய காரியங்களை ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் அது நமக்குள் புலம்பலை தான் கொண்டு வரும். ஆனால் விசுவாச கண்களை கொண்டு பார்க்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் தேவன் செய்ய இருக்கிற மகிமையான ஆச்சரியமான காரியங்கள் நமக்கு தெரிய வரும். பாருங்கள், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற பாதை உங்களுக்குள் புலம்பலை கொண்டு வந்து கொண்டிருக்கலாம். அது உங்கள் பார்வையில் தீமையாகவே காணப்படலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு தீமையை அனுமதிக்கிறவர் அல்ல. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் அதை திருப்புகிறார் பாருங்கள். ஆனால் காரியங்களை பார்க்கும் பொழுது அது மிகுந்த விசனத்தை நமக்கு கொண்டு வரும். யோசேப்புடைய வாழ்க்கையை சற்று கவனித்து பாருங்கள். இப்பேற்பட்ட மகிமையான தேவ திட்டங்களை பெற்ற ஒரு மனிதன், இப்படிப்பட்ட மகிமையான தேவ தரிசனங்களை பெற்ற ஒரு மனிதன். ஆனால் வேத வாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நாம் வாசித்தோம். சங்கீதங்களின் புத்தகத்தில் 105வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் வாசித்தோம். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். ஏன் நான் விற்கப்பட்டேன் என்று சொல்லி யோசேப்புக்குள்ளும் ஒரு பெரிய புலம்பல் ஏற்பட்டிருக்கும். பாதிப்பை, மிகப்பெரிய ஒரு பாதிப்பை யோசேப்பின் காரியங்கள் அந்த குடும்பத்தில் ஏற்படுத்தினது. ஏன் கர்த்தர் இப்படி அனுமதித்தார்? இதை குறித்து பலமுறை நாம் தியானித்திருக்கிறோம். ஆனால் மீண்டும் கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுத்தர விரும்புகிறார். எதனால் கர்த்தர் யோசேப்பை இப்படிப்பட்ட ஒரு சிறைவாசத்திற்குள் அனுமதிக்கிறார்? ஒரு சிறைச்சாலைக்குள் ஏன் கட்டி வைக்கிறார்? வேதத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். சங்கீதங்களின் புத்தகத்தில் 105வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசியுங்கள். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. காவல் அறையின் உள்ளறையில் தள்ளி, சிறைச்சாலையின் உள்ளறையில் தள்ளி அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்குவதற்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். பிராணன் இரும்புக்கு பின்பாக அடைக்கப்படுகிறது. ஏன் யோசேப்பு வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சிறைவாசத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார்? யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு புலம்பலை கர்த்தர் அனுமதிக்கிறார்? தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் தானே இந்த இரண்டும். யாக்கோபு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம், யோசேப்பு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு புலம்பல்? அதிலும் யோசேப்பை குறிப்பிட்டு பாருங்கள். பரம தரிசனத்தை பெற்ற ஒரு மனிதனுக்கு ஒரு சிறைவாசம் எதற்காக? காவலறையில் தள்ளப்பட்டு கட்டப்படுகிறான் அந்த மனிதன்.
வசனத்தில் என்ன அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். ஒடுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. ஏன் தேவன் தன்னுடைய ஜனங்களை ஒடுக்கப்படுவதற்கு இடம் கொடுக்கிறார்? தீமை போல காணப்படும். நம்மை கட்டி வைத்திருக்கிற சங்கிலிகளை பார்க்கும் பொழுது, நம்மை ஒடுக்கி வைத்திருக்கிற ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அது நமக்கு தீமையாய்தான் காணப்படும். ஆனால் கர்த்தர் யோசேப்பை கட்டி வைத்ததற்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. கர்த்தர் யோசேப்பை காவலறையில், சிறைச்சாலையில் உள்ளே தள்ளி அடைத்ததற்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. இந்த மனிதனை உள்ளே தள்ளி கதவை அடைத்து வைக்கிறார். அதன் பின்பாக அவருடைய மகிமையான ஒரு திட்டம் இருக்கிறது. அது என்ன திட்டம்? எதற்காக கர்த்தர் யோசேப்பை சிறைச்சாலையில் அடைத்து வைத்தார்? அடிமையாய் விற்க அனுமதித்தார், பரவாயில்லை. சிறைச்சாலைக்கு ஏன் கர்த்தர் அனுப்ப வேண்டும்? இது தேவையற்ற ஒரு காரியம் போல நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சில சிறையிருப்புகள், உங்களை அடைத்து வைத்திருக்கிற ஒரு சில காரியங்கள், இந்த ஒரு சில காரியத்தினால், இந்த ஒரு காரியத்தினால் நான் அடைக்கப்பட்டு விட்டேன், நான் ஒடுக்கப்பட்டு விட்டேன், என் இயல்பான காரியங்களை என்னால் செய்ய முடியவில்லை, என் இயல்பான வாழ்க்கையை என்னால் வாழ முடியவில்லை, அடைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட ஒரு நிலையில் காணப்படுகிறேனே, இதை அனுமதித்தார், பரவாயில்லை. இதையும் ஏன் கர்த்தர் அனுமதித்தார்? இன்னும் இது ஏன் கடினமாய் மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி உங்களுக்குள் ஒரு பெரிய போராட்டம் எழும்பிக் கொண்டிருக்கும். அடிமையாக நான் விற்கப்பட்டேன், அடிமைத்தனத்தில் வந்தேன், ஆனால் அந்த இடத்தில் எனக்கு கர்த்தர் ஒரு கிருபையை பாராட்டினார். ஆனால் அந்த இடத்திலிருந்து நான் மாற்றப்பட்டு சிறைச்சாலையில் இப்பொழுது அடைக்கப்பட்டிருக்கிறேனே, ஏன் 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 ஆண்டவரே? தேவ ஜனங்கள் பல சமயத்தில் புலம்புகிறார்கள். கர்த்தர் ஏன் யோசேப்பை சிறைச்சாலையில் வைத்து அடைத்து வைத்தார்? அதற்கு ஒரு காரியம் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த யோசேப்புடைய எண்ணமெல்லாம் என்னவா இருந்தது? எப்படியாவது இந்த எகிப்தை விட்டு ஏதாவது ஒரு வகையில் புறப்பட்டு நான் எங்கு போய்விட வேண்டும்? மீண்டும் என் தகப்பனார் இடத்துல போய்விடணும், மீண்டும் நான் எப்படியாவது கானானுக்கு திரும்பிடணும். இதுதான் யோசேப்புடைய எண்ணம். அதை செயல்படுத்தவும் முயற்சி செய்தார். பாருங்க, வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 40வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசியுங்கள். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். யோசேப்பு பானபாத்திரக்காரனிடத்தில் சொல்லுகிறார், எப்படியாவது என் காரியத்தை பார்வோனிடத்தில் சொல்லி இந்த சிறைச்சாலையிலிருந்து என்னை விடுதலையாக்கிடே. அப்போ யோசேப்படி என்னவா இருந்தது? எப்படியாவது நான் இந்த சிறைச்சாலை விட்டு வெளியில் வருவேனா? ஏதாவது ஒரு வகையில் எனக்கு விடுதலை கிடைத்தா எப்படியாவது நான் எந்த இடத்துக்கு போய் சேருவேன்? கானானுக்கு போய் சேர்ந்துருவேன். என் தகப்பனை போய் நான் பார்த்துருவேன். தகப்பனுடைய அன்பு அப்படியே கவர்ந்து இழுத்து கொண்டு இருக்க அந்த மனிதனை யோசேப்புக்கு தெரியல. தன்னை குறித்து தேவன் போட்டிருக்கிற மகிமையான திட்டம் யோசேப்புக்கு தெரியவில்லை. தகப்பன் கொடுத்த பலவர்ணமான அங்கி மாத்திரம்தான் அவர்கள் கண்கள் பார்த்ததை தவிர, தேவன் அவருக்கென்று வைத்திருக்கிற பலவர்ணமான மகிமையின் தரிசனத்தை அந்த மனிதன் பார்க்க தவறி போனார். அந்த பலவர்ணமான அங்கி எதை காட்டினது? ஒவ்வொரு வர்ணமும் ஒவ்வொரு காரியத்தை பிரதிபலிக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு காரியத்தை பிரதிபலிக்கும். இந்த மனிதனை அலங்கரித்து கொண்ட அந்த பலவர்ணமான அங்கி அப்படி என்றால், இந்த மனிதன் சாதாரண மனிதன் அல்ல. ஆளுகை செய்ய போகிறவன், ஞான அர்த்தத்தை வெளிப்படுத்த போகிறவன், போஷிக்க போகிறவன், என் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் சாயலை கொஞ்சம் பிரதிபலிக்க போகிறவன் என்றெல்லாம் கர்த்தர் கணக்கிட்டுத்தான் அந்த மனிதனுக்கு எதை கர்த்தர் அனுமதித்தார்? பலவர்ணமான அங்கியை அனுமதித்தார். ஆனால் யோசேப்புக்கு பலவர்ணமான அங்கியுடைய ஞான அர்த்தம் தெரியவில்லை. தான் பார்த்த மகிமையான சொப்பனங்களின் அர்த்தம் தெரியவில்லை. தேவன் தன்னை குறித்து வைத்திருக்கிற மகிமையின் திட்டங்கள் அவருக்கு தெரியவில்லை. இப்பொழுது இருக்கிற அந்த சிறை வாசம் மாத்திரம்தான் அவருக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. எப்படி ஆயிலும் நான் வெளியே வந்து என்னுடைய தகப்பன் வீட்டிற்கு நான் போய்விட வேண்டும், எப்படியாவது இந்த காரியத்திலிருந்து நான் விடுதலை பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லி சுயமாய் போராடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதித்திருக்கிற ஒரு சில சிறைவாசங்கள், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதித்திருக்கிற ஒரு சில சிறையிருப்புகள்,
கர்த்தர் அனுமதித்த காரியம். கர்த்தர் தான் உங்கள் கால்களை போட்டு ஒடுக்கி வைக்கிறார். உங்கள் பிராணனை இரும்பின் பின்பாக போட்டு அடைத்து வைக்கிறார். அதை உடைத்து கொண்டு போவதற்கு நீங்கள் சுயமாய் முயற்சி செய்யாதீர்கள். காரணம் என்ன? உங்களை அடைத்து வைத்தார் என்பதை விட உங்களை சிறைச்சாலையில் வைத்து கர்த்தர் பத்திரப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறார். உங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நீ வெளியே போவாய் என்றால் நீ உன் சிந்தையில் இருக்கிற காரியத்தை செயல்படுத்தி விடுவாய். அதனால் நான் உன்னை பத்திரப்படுத்துகிறேன். இங்கேயே இரு. உன்னை குறித்து எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. தேவன் வைத்திருந்த திட்டம் எப்படிப்பட்டது? அது ஆச்சரியமான ஒரு திட்டம். பாருங்கள், வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 15வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். கர்த்தருடைய திட்டம், அனாதி திட்டம். என்னுடைய ஜனம், என்னுடைய இஸ்ரவேல் ஜனம் எகிப்து தேசத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும். அங்கு அடிமைப்படுத்தப்பட வேண்டும். நான் எகிப்தியரை நியாயம் தீர்க்க வேண்டும். என் ஜனங்கள் மிகுந்த பொருட்களோடு கூட புறப்பட்டு கானான் தேசத்தை நோக்கி போக வேண்டும். இதெல்லாம் தேவனுடைய திட்டம். இதற்குள் மறைந்திருக்கிற மகிமையான திட்டங்களை நாம் பார்ப்போம் என்றால் இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். எல்லாவற்றுக்கு மேலாக என் ஜனம் எகிப்தில் அடிமைப்பட்டு இருக்கும் பொழுதுதான் பஸ்காவை என் ஜனம் அனுசரிக்கப் போகிறது. அந்த பஸ்கா எதை காட்டுகிறது? என் குமாரன் இந்த பூமியில் வெளிப்பட்டு தன்னையே பலியாய் ஒப்பு கொடுக்க போகிறதை காட்டிருக்கிற காரியங்கள். மகிமையான திட்டத்தை அப்படியே எழுதி வைத்திருக்கிறார். அந்த திட்டத்திற்கு ஆரம்ப வேலையை செய்ய போகிறது யார்? இந்த யோசேப்பு தான். இந்த யோசேப்பை வைத்து தான் என் திட்டத்திற்கான ஆரம்ப பணிகளை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி அருமையாய் கர்த்தர் யோசேப்பை ஆயத்தப்படுத்தினார். ஆனால் யோசேப்புக்கு அது ஆரம்பத்தில் அந்த வெளிப்பாடு இல்லை. தேவனுடைய திட்டங்களை குறித்த வெளிப்பாடு யோசேப்புக்கு இல்லை. சொப்பனத்தை பார்த்தார், ஆனால் அதனுடைய வெளிப்பாடு என்ன என்பது அவருக்கு தெரியவில்லை. அதனால் அவருக்குள் ஒரு போராட்டம். எப்படியாவது தப்பித்து நான் கானானுக்கு போய்விட வேண்டும். யோசேப்பு கானானுக்குள் திரும்ப போய்விடுவார் என்றால், சுயமாய் திரும்பி போய்விடுவார் என்றால், தேவன் எழுதி வைத்திருக்கிற திட்டங்கள் எப்படி நிறைவேறும்? ஆனால் கர்த்தர் பார்த்தார், நான் உன்னை சிறைச்சாலையில் பத்திரப்படுத்துகிறேன். ஏன் திட்டத்திற்காக நான் உன்னை ஒரு சிறையிருப்புக்குள்ளே நான் தள்ளுறேன். உன்னை குறித்து எனக்கு ஒரு திட்டம் இருக்குது. உன்னை குறித்து எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அதனால் உன் கால்களை நான் விலங்கு போட்டு ஒடுக்குகிறேன். மீண்டும் வாசியுங்கள். சங்கீதங்களின் புத்தகத்தில் 105வது அதிகாரத்தில் 18வது வசனம். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். ஒடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. தேவஜனமே, இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறீர்களா? சிறைப்படுத்தப்பட்ட நிலையில் காணப்படுகிறீர்களா? கர்த்தர் உங்களை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏன்? உங்களை குறித்து கர்த்தருக்கு என்ன இருக்கிறது? நோக்கம் இருக்கிறது. ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அவருடைய திட்டத்திற்கு நீங்கள் தான் முதலாளாய் செயல்பட வேண்டும் என்பதற்காக உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பாருங்கள், சிறைக்குள் தள்ளி கதவை அடைக்கிறார். யோசேப்பு எங்கும் போய்விடக்கூடாது. என் திட்டத்தில் எந்தவித மாற்றம் ஏற்பட்டு விடக்கூடாது. கவனமாயிருக்கிறார் கர்த்தர். ஆனால் யாக்கோப்புக்கு இந்த வெளிப்பாடு இல்லை, யோசேப்புக்கு இந்த வெளிப்பாடு இல்லை. அதை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது? தீமையாய் காணப்படுகிறது, புலம்பலாய் காணப்படுகிறது. எங்கள் வாழ்க்கையில் ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு புலம்பலை அனுமதித்திருக்கிறார்? ஒவ்வொரு நாளும் புலம்பல். யாக்கோப்பு புலம்பிக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என் குமாரனை நான் பரிகரித்து விட்டேனே. அந்த பல வர்ணமுள்ள அங்கேயே பார்த்து அந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் கதறிக்கொண்டிருக்கிறான். என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, அதிலும் என்னுடைய கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு புலம்பலுக்கு நேராக என் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறதே. யாக்கோப்பு தன்னுடைய வாழ்க்கையை கடைசியாக சொல்லும் பொழுது அது கொஞ்சமும் சஞ்சலம் நிறைந்ததுமாய் காணப்பட்டது என்று சொல்லி பார்வோனுக்கு முன்பாக சொன்னதை நாம் பார்க்க முடியும். என் வாழ்க்கை சஞ்சலம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்று சொல்லி யாக்கோப்பு புலம்பிக் கொண்டிருக்கிறார். யோசேப்புடைய பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் கூட கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். பாருங்கள், யோசேப்புடைய வாழ்க்கையில்
கர்த்தர் அனுமதித்த காரியங்களெல்லாம் நாம் தியானித்து பார்ப்போம் என்றால் அது மிகுந்த ஆச்சரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டிருக்கிற காரியங்கள் தீமை போல காணப்படும். ஆனால் தேவனுடைய வார்த்தையோடு கூட அதை வைத்து தியானித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை அதிகமாக தியானித்து பார்க்கும் பொழுது தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற மகிமையான திட்டங்களை நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். பாருங்கள், யோசேப்புடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படித்தான் செய்தார். நீ மீண்டும் சுயமாய் கானானுக்கு போகக்கூடாது, அதனால் நான் உன்னை சிறைச்சாலையில் அடைத்து வைக்கிறேன் என்று சொல்லி அடைத்து வைத்தார். அது மாத்திரமல்ல, யோசேப்பு தன்னை மாத்திரமே முற்றுமுடியை சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வைராக்கியம் உள்ளவராய் இருந்தார். பாருங்கள், வாசியுங்கள். சங்கீதங்களின் புத்தகத்தில் 105வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காலத்தை குறித்து வைத்தார். என் வார்த்தை நிறைவேறுவதற்கான காலம் என்று சொல்லி ஒரு நாளை குறித்து வைத்தார். அந்த காலம் வந்து அடையும் வரை, அந்த காலத்தை யோசேப்பு வந்து அடையும் வரை அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த ஒரு யோசேப்பு எதுவரையிலும்? கர்த்தர் குறித்திருந்த நாட்கள் வரையிலும். அப்படி என்றால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு மாற்றத்தை பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் காத்திருக்கிற ஒரு யோசேப்பு, காத்திருக்கிறார் அந்த மனிதன். கர்த்தர் சொன்ன வார்த்தையை வாழ்க்கையில் நிறைவேறணும், நான் காத்திருக்கிறேன். சிறைச்சாலையில் தானே கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார், பரவாயில்ல, காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன். நிறைவேறும் அளவும் நான் பொறுமையாய் காத்திருக்கிறேன். ஆரம்பத்தில் முயற்சி எடுத்தேன், உண்மைதான். எப்படியாவது இந்த இடத்த விட்டு புறப்பட்டு கானானுக்கு போய்விடணும்னு நினச்சேன். இனி அப்படி நான் செய்வதில்லை. சிறைச்சாலையிலேயே இருக்கிறேன். என் பிராணன் அடைப்பட்டு இருக்கிறது உண்மைதான். என் நேரம் வீணடிக்கப்படுகிறது போல எனக்கு காணப்படுகிறது உண்மைதான். ஆனால் வீணடிக்கப்படவில்லை. நான் யாருக்கு காத்திருக்கிறேன்? கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அந்த குறிப்பிட்ட நாள் வரையிலும் நான் காத்திருக்கிறேன். காத்திருத்தலை இந்த மனிதனுக்குள் அது கொண்டு வருகிறது. பாருங்கள் தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் ஒரு கடினமான பாதையின் வழியாய் கடந்து போகலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்குள் எதிர்பார்க்கிற காரியம் எப்படிப்பட்டது? என்னுடைய வார்த்தை நிறைவேறும் நாள் வரையிலும் காத்திரு காத்திரு. நீ காத்திருக்க வேண்டியது அவசியம். இந்த காத்திருத்தல் என்பது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு நேரம் தெரியுமா? கர்த்தருக்கு காத்திருத்தல் என்பது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு நேரம் தெரியுமா? அந்த நேரம்தான் மிக முக்கியமான ஒரு நேரம். காரணம் என்ன? அந்த நேரத்தில் தான் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் நடைபெறும். அது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. காத்திருக்கிற நேரம் எப்படிப்பட்டது? நம்மை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிற நேரம், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற நேரம் அது. தேவனுக்கு நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்த ஆரம்பிக்கிறார். யோசேப்பை கர்த்தர் பரிசுத்தப்படுத்த ஆரம்பிக்கிறார். பாருங்கள், இந்த இடத்தில் யோசேப்புக்குள் ஒட்டி கொண்டிருக்கிற கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள், கர்த்தருக்கு உகந்த பாத்திரம்தான். ஆனால் கர்த்தருடைய மகிமையை பிரதிபலிக்கத்தக்கதான ஒரு பாத்திரமாக அது மாற்றப்பட வேண்டும் என்றால் அதில் ஒரு புடமிடுதல் அவசியம். நான் புடமிடுகிறேன். புடமிடுதல் என்றால் என்ன? பரிசுத்தப்படுத்துதல். உபத்திரவத்தின் வழியாய் கர்த்தர் அனுப்புகிறார். அந்த உபத்திரவத்தின் பாதையில் அந்த பாத்திரம் கடந்து போய் வெளியே வரும் பொழுது பொன்னாக ஜொலிக்கிறது. பாருங்கள், காரணம் என்ன? புடமிடப்படுகிறது. புடமிட தங்கத்தில் இருக்கிற களிம்புகள் எல்லாம் அப்படியே வெளியேறுவது போல, தங்கத்தில் இருக்கிற தேவையற்ற காரியங்கள் அப்படியே வெளியேறுவது போல, கர்த்தருடைய பிள்ளைகள் புடமிடப்படும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை பரிசுத்தப்படுத்த ஆரம்பிக்கிறார். இன்றைக்கி நீங்கள் நினைப்பீர்கள், பரம தரிசனத்தை நான் பெற்றவன், அதனால் நான் செய்வது சரி, பேசுவது சரி, எல்லாம் சரி போல என் பார்வைக்கு காணப்படும். ஆனால் கர்த்தர் ஒரு சிறையிருப்புக்குள் அனுமதிக்கும் பொழுது, அடைத்து வைக்கும் பொழுது, பரிசுத்தப்படுத்த துவங்கும் பொழுதுதான் இந்த மகிமையை நான் பிரதிபலிக்க வேண்டும் என்றால் இது எனக்கு தேவைதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். பாருங்கள் தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை அடைத்து வைத்திருக்கிறாரா? கர்த்தருடைய நேரத்துக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களா? அது உங்களுக்குள் ஒரு மிகுந்த ஒரு சோர்வை கொண்டு வந்து கொண்டிருக்கிறதா? அந்த சோர்வை விட்டு எழும்பி வாருங்கள். உங்களை சோர்ந்து போவதற்காக கர்த்தர் காத்திருக்க சொல்லவில்லை, மாறாக உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காகத்தான் காத்திருக்க சொல்லுகிறார்.
உங்களையும் அறியாமல் உங்களுக்குள் ஒட்டி கொண்டிருக்கிற கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள், உங்கள் பார்வைக்கு சரியாய் காணப்பட்டிருக்கிற அநேக காரியங்கள் தேவனுடைய பார்வைக்கு அது விகற்பமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அவைகளிலிருந்து உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக, தனக்கேற்ற பாத்திரமாய் உங்களை உருவாக்குவதற்காக கர்த்தர் உங்கள் பிராணனை இரும்புக்கு பின்பாக அடைத்து வைக்கிறார். சிறைச்சாலையில் வைத்து அடைத்து வைக்கிறார். உங்கள் கால்களை போட்டு ஒடுக்குகிறார். தன் மகிமையை பிரதிபலிக்கத்தக்க பாத்திரமாய் நீங்கள் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு கடினமான பாதையில் உங்களை நடத்தி கொண்டு போகிறார். பாருங்கள் தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிற இந்த காரியத்தின் ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் அது புலம்பலாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. கர்த்தரை துதிக்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். பாருங்கள், யோசேப்பை கர்த்தர் எப்படி புடமிட்டார் அந்த காரியத்தை சற்று கவனித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 40வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். யோசேப்பு செய்த நன்மையை மறந்து விட்டான் என்று எழுதப்படவில்லை. அவன் யாரையே மறந்துட்டான்? யோசேப்பையே மறந்துட்டான். வசனத்தில் என்ன அருமையா ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. யோசேப்பு செய்த நன்மை ஒரு சில பேருக்கு நாம நினைவுக்கு இருப்போம், ஆனால் நம்ம செஞ்சது தான் அவங்களுக்கு மறந்து போயிடும். உண்மைதானே? இன்றைக்கி நிறைய பேருக்கு நீங்கள் நன்மை செய்திருப்பீங்க, உங்களை நல்ல நினைவு இருக்கும், ஆனால் நீங்கள் செய்த நன்மை என்ன பண்ணிவிடுவாங்க, மறந்து போய் உங்களுக்கு தீமை செய்து கொண்டிருப்பாங்க. ஆனால் இவன் காரியம் ரொம்ப வித்தியாசம். நன்மையை மறக்கலை, எதை மறக்கிறான்? யோசேப்புன்ற ஒரு ஆளையே மறந்து போயிட்டான். கர்த்தர் அந்த மாதிரி ஒரு மறதியை யாருக்கு தர்றாரு? பானபாத்திரக்காரனுக்கு தர்றாரு. பாருங்க, உபத்திரவம், புடமிடுகிறார் கர்த்தர். வாதிக்கப்படுகிறார் அந்த மனிதன், வாதிக்கப்படுகிறார். ஐயோ, இந்த மனிதனுக்கு சொல்லி அனுப்பினேனே. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் கண்கள் சிறைச்சாலையின் வாசப்படியே பார்த்து கொண்டிருக்கிறது. பானபாத்திரக்காரன் வருவானா, என் சிறையிருப்பு மாற்றுவானா, இப்படியே பானபாத்திரக்காரனுக்காக எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் அந்த மனுஷன். ஆனால் கர்த்தர் யாருக்கு ஒரு மறதி ஏற்படுத்துகிறார்? பானபாத்திரக்காரனுக்கு மறதி ஏற்படுத்துகிறார். கண்கள் பானபாத்திரக்காரனுக்கு காத்திருந்து சோர்ந்து போனது. உடனே கண்கள் யாரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறது? கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறது. சங்கீதங்களில் வாசித்தோம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். மனிதனுக்கு காத்திருந்த இந்த மனுஷன் இப்பொழுது யாருக்காக காத்திருக்கிறார்? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்பப்பட்டு அந்த வார்த்தைக்காக காத்திருக்கிறார். மாற்றம், புடமிடுதல் நமக்குள் பரிசுத்தத்தை கொண்டு வரும். கர்த்தர் நம்மை சிறையிருப்புக்கு உட்படுத்துவது நம்மை சித்திரவதை செய்வதற்காக அல்ல, நம்மை பத்திரப்படுத்தி வைப்பதற்காக, மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிப்பதற்காக பத்திரப்படுத்தி வைக்கிறார். புடமிடுகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். மகிமையை நமக்குள் விளங்கச் செய்ய வேண்டும் என்பதில் வைராக்கியம் உள்ளவராயிருக்கிறார். யோசேப்பு நினைத்தார், பானபாத்திரக்காரனுடைய சிறையிருப்பை நீக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்தார். ஆனால் கர்த்தருக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை. கர்த்தருடைய சிந்தை வேறு விதமாய் காணப்பட்டது. வாசியுங்கள், சங்கீதங்களின் புத்தகத்தில் 105வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசியுங்கள். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்கச் சொன்னான். கர்த்தருடைய சிந்தை வேறு விதமாய் காணப்பட்டது. யோசேப்பு என்ன நினைத்தார்? பானபாத்திரக்காரன் வந்து என் கட்டுகளை அவிழ்க்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தான். ஆனால் கர்த்தருடைய சிந்தை எப்படி இருந்தது? பானபாத்திரக்காரன் உன்னுடைய கட்டுகளை அவிழ்ப்பான் என்றால் நீ புறப்பட்டு போவாய், உண்மைதான். ஆனால் உன்மேல் ஒரு நிந்தை காணப்படும். அது என்ன நிந்தை? போத்திபாரின் வீட்டில் துரோகம் செய்த ஒரு மனிதன் என்ற ஒரு நிந்தை உனக்கு காணப்படும். ஆனால் நான் உன் கட்டுகளை பார்வோன் மூலமாய் அவிழ்த்து விடுவேன் என்றால் நீ பிறந்த பொழுது உன் தாயாரின் நிந்தை நீங்கினது. நான் உன் கட்டுகளை அறுக்கும் பொழுது உன்மேல் இருக்கிற நிந்தை நீக்கப்படும். இது சாதாரண பாத்திரம் அல்ல, என் மகிமையை விளங்க பண்ணுகிற பாத்திரம், என் மகிமையை பிரதிபலிக்கிற பாத்திரம் என்று சொல்லி உலகத்துக்கு நான் உன்னை காட்ட நான் சித்தமுள்ளவராயிருக்கிறேன் என்று சொல்லி சிறைச்சாலையில் பத்திரப்படுத்துகிறார். பாருங்கள், பார்வோன் கட்டவிழ்த்தவுடன் யோசேப்பின் மேல் இருந்த நிந்தையை கர்த்தர் எப்படி நீக்குகிறார் பாருங்கள். பானபாத்திரக்காரன் யோசேப்பை விடுதலை செய்திருப்பான் என்றால் இந்த நிந்தை நீங்கி இருக்காது. பானபாத்திரக்காரன் விடுதலை செய்திருப்பான் என்றால் யோசேப்பின் மேல் இருந்த நிந்தை அப்படியே நிரந்தரமாக இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் பார்வோனை வைத்து விடுதலை செய்கிறார், நிந்தையை நீக்குகிறார். எப்படி நீக்குகிறார்?
வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 41வது அதிகாரத்தில் 38வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். வேறொருவன் உண்டோ? நிந்தை நீங்குகிறது. பார்த்தீங்களா? உலகம் அந்த மனிதனுக்கு ஒரு முத்திரை போட்டது. அது என்ன? விபச்சாரம். ஆனால் கர்த்தர் அந்த நிந்தையை நீக்குகிறார். எப்படி? தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொரு மனுஷன் உண்டோ? இதை போன்ற ஒரு பரிசுத்தமான பாத்திரம் உண்டோ? இதை போன்ற ஒரு மகிமையான பாத்திரம் உண்டோ என்று சொல்லி பார்வோன் கேட்கிறான். ஒரு மனுஷனும் பதில் கொடுக்கல. வேற ஒன்று இருக்கு ஐயா? சொல்ல முடியாது. ஏன்? இது கர்த்தருடைய பாசறையில் பயிற்சி எடுத்துக்கொண்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டு பொன்னாய் வெளிப்பட்ட பாத்திரம். பாருங்க, கர்த்தருடைய மகிமையை பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. தேவஜனமே, கர்த்தருக்கு காத்திருங்கள், கர்த்தருக்கு காத்திருங்கள். காத்திருக்கிற நேரம் ஆச்சரியமான ஒரு நேரம். அது உங்களை கர்த்தர் புடமிடுகிற ஒரு நேரம், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற நேரம், தன்னுடைய மகிமையான திட்டங்களை உங்களுக்குள் அவர் செயல்படுத்துகிற ஒரு நேரம். சிறையிருப்பு அல்ல, உங்களை பத்திரப்படுத்துகிற ஒரு நேரம். நீங்கள் சிதறி போய்விடக்கூடாது. உங்கள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையான திட்டங்கள் கீழே விழுந்து போகக்கூடாது என்பதற்காக உங்களை கர்த்தர் ஒடுக்கி வைக்கிறார். தேவன் என்ன ஆச்சரியமான தேவன் பாருங்கள். இதே யாக்கோப்புடைய வாழ்க்கையில் கர்த்தர் காரியங்களை அப்படியே மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார் பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 48வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை. ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றார். தேவன் எனக்கு அருள் செய்தார். புலம்பலோடு கூட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையின் முடிவை யாக்கோப்பு தானாகவே எழுதினார். யோசேப்பை பார்த்து யாக்கோப்பு சாட்சி சொல்லுகிறார். உன் முகத்தை காண்பேன் என்று கூட நான் நினைக்கவில்லை, ஆனால் உன் சந்ததியும் காணத்தக்க பாக்கியத்தை கர்த்தரனுக்கு தந்தார். கர்த்தரை துதித்து கொண்டே அந்த மனிதன் தன்னுடைய ஜீவனை விடுவதை நீங்கள் பார்க்க முடியும். தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற பாதை, ஒரு காலகட்டத்தில் சாட்சியை விளங்க பண்ணின ஒரு காரியம், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதை பார்க்கும் பொழுது புலம்பலை கொண்டு வந்து கொண்டிருக்கலாம், மிகுந்த துக்கத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கலாம். அதை பார்க்கும் பொழுதே உங்கள் பலனெல்லாம் கூனி குறுகி போய் நீங்கள் பலனிருந்தவர்களாய் ஒடுங்கி போனவர்களாய் மாற்றப்படுவது உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறேன். எனக்காக காத்திரே. நான் புடமிடுவதற்கு நீ உன்னை விட்டுக்கொடு. உன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும், என் மகிமை உனக்குள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை சிறையிருப்பில் வைத்து பத்திரப்படுத்துகிறார். பாருங்கள், என் ஆச்சரியமான ஆண்டவரை நீங்களும் நானும் சேவிக்கிறோம். உங்களை குறித்தும் என்னை குறித்தும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற திட்டங்கள் எவ்வளவு ஆச்சரியமானவைகள், எவ்வளவு மகிமையான திட்டங்கள். நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்திலே